Hi sir, welcome to Old Madras Bakery. What can I get you today? A chicken or veg sir? Egg puff வேணும். Ryan or egg puff pack பண்ணு. Egg puff is not there. We only have veg puff. Veg puff மட்டும் தான் சார் இருக்கு. போய் பண்ணு போ. வெஜ் பஃப் பேக் பண்ணி எக் பஃப்னு ஏமாத்திடலாம். சரி நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு பாக்குறீங்களா? என் பையன் இருக்கான்ல, இந்த கவுண்டர்ல இருக்க பாதி சாமான் வந்து அவனே எடுத்து சாப்பிட்டான். அதனால நாங்க டெக்னிக்கலா இங்க மாவு அரைச்சிட்டு இருக்கோம். Hey guys and welcome back to my YouTube channel. This is Samyukta here and இன்னைக்கு நாங்க ஜாலியா உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்கோம். We are having some fresh snacks. We are in Old Madras Bakery and இது ஒரு புது அவுட்லெட் and இந்த அவுட்லெட்டோட முதலாளி யாருன்னு கேட்டிங்கன்னா என் அம்மா தான். வாழ்த்துக்கள். அண்ட் ஸோ இந்த அவுட்லெட் வந்து இன்னைக்கு தான் லான்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் ஏன் இந்த அவுட்லெட்டுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஏன் என் அம்மா தான் முதலாளி ஏன் சொல்கிறேன்னா, நம்ம வீட்டில் நம்ம பேரண்ட்ஸ் எல்லாரும் அவங்களுக்கு அவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்கும். பட் அவங்களுக்கு அந்த டெக்னிக்கல் திங்ஸு அதெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்காது. பட் அவங்கள என்பவர் பண்ணுறது வந்து நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த ஸோ என் அம்மாவோட ஒரு புது லைக் வெஞ்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோம்மா, ஹவு டு யூ ஃபீல் அபவுட் திஸ் லான்ச்? I feel very nice and I'm so proud of you, Pinky. ஓகே, ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ டூ. சரி, அப்புறம் நான் ஏன் ஓல்ட் மெட்ராஸ் பேக்கிங் கம்பெனின்னு சொல்கிறேன். ஏன்னா இவங்களோட ஃபவுண்டர் மிஸ் ஸ்வேதா, அவங்களும் ஒரு ஃபீமேல் ஆண்டர்ப்ரனர் தான். தே ஹாவ் லைக் கவுண்ட்லெஸ் அவுட்லெட்ஸ் ரைட் நவ், நாட் ஜஸ்ட் இன் சென்னை பட் இன் மெனி அதர் பிளேசஸ். அண்ட் இவங்களோட ஒரு ஸ்பெசிஃபிக் யூஎஸ்பி என்னன்னா, அவங்களோட எந்த ஃபுட்டு நீங்கள் எடுத்தாலும் ப்ரிசர்வேட்டிவ்ஸே இருக்காது. விச் மீன்ஸ் அவங்க ஷெல்ஃப் லைஃப் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். அவங்க ஒரு பிஸ்னஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்ஸ் ஜாஸ்தி வராது. ஏன்னா வேஸ்டேஜ் நிறைய இருக்கும் இல்லையா? பிகாஸ் ஷெல்ஃப் லைஃப் கம்மியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம ரொம்ப நாள் ஸ்டோர் பண்ண முடியாது. ஓகே ரயன். ஸோ அந்த வகையில் ஐ திங்க் இது ரொம்ப ஒரு ஜெனுவனான ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே ரொம்ப ஜெனுவனான ஒரு செக்மெண்ட்டுன்னு நான் சொல்வேன். அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி தட் அம்மா வந்து இந்த ஃப்ரான்ச்சைஸி எடுத்திருக்காங்க. அண்ட் நவ் வில் எக்ஸ்ப்ளோர் த கைண்ட் ஆஃப் ஃபுட் அண்ட் வில் see the entire launch. Stay tuned with me. Hi Ryan, good morning. Good morning. School ille today, no school Now I skipped. for the launch because you're the little owner. No, I didn't want to go to school. அவர் என்ன எக்ஸ்கியூஸ் இருந்தாலும், ஸ்கூல் கட் பண்ணுறதுக்கு என்ன எக்ஸ்கியூஸ் இருந்தாலும், சின்ன எக்ஸ்கியூஸ் இருந்தாலும் அதை சான்ஸ் எடுத்துட்டு அதே சொல்லிட்டு இருப்பார். நைட் ஃபுல்லாக என்னை வந்து என் தலையை சாப்பிடுவார். நேற்று நைட் வந்து ஆரம்பிச்சிட்டார், எனக்கு கால் வலிக்குது. நான் சொன்னேன், சரி இவ்வளோ ஓவர் ஆக்ஷன் நீ பண்ண தேவையில்ல, எனிவே இன்னைக்கு லான்ச் இருக்குது, அதனால ஸ்கூல் நீ கட் அடிக்கலாம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இவர் வந்து ஸோ குழந்தைங்களுக்கு வந்து நம்ம ஓல்ட் மெட்ராஸ் பேக்கிங் கம்பெனிலேருந்து ஃபுட் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுக்கும்போது ஒரு நல்ல நம்பிக்கையோடு கொடுக்கலாம். ஏன்னா நான் சொன்ன மாதிரி நோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ், நோ பேட் ஸ்டஃப், அதனால ஒரு ஹாப்பியாக வந்து அவங்களுக்கு சர்வ் பண்ணலாம். ஸோ வாட் டிட் யூ ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் ஹியர் டுடே? Chocolate chip cookie and bagel. Did you like it? Yeah. What is the rating you will give? Bagel was a little too hard, so like a 9. அவ்வளோ ஆனஸ்டாலாம் இருக்கக்கூடாது. பேகல் இஸ் சப்போஸ் டு பி ஹார்ட், அப்படி தான் இருக்கும். ஸோ நான் இவனோட ரிவைஸ். ஆமாம், பேகல் இட்ஸ் நாட் அ டோனட். பேகல் வில் பி ஸ்லைட்லி ஹார்ட், த டெக்ஸ்சர் வில் பி லிட்டில் ஹார்ட். சரி பரவாயில்ல. 9 out of 10 Yes. சாக்லேட் சிப் குக்கி 10. 10 out of 10. Actually 9.5. ஏன்டா 0.5 கட் பண்ண? Because I've had it before somewhere. I don't know where, but I've had it before. சரி, ஓகே. If you're ordering snacks, Old Madras Baking Company is a great place to order snacks from.
ஓகே. ஸோ இன்னொரு ஃபேமிலி மெம்பர் கிட்ட ஃபுட் எப்படி இருந்ததுன்னு கேட்கலாம். அதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து சுகர் இருக்கு. ஸோ நான் வந்து ஒரு கஸ்டர்ட் டானிஷ் ஆர்டர் பண்ணி வச்சிருந்தேன் டேபிள்ல. அவர் வந்து எனக்கு ஒண்ணும் வேணாம், எதுவுமே வேணாம் அப்படி காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் அந்த கஸ்டர்ட் டானிஷ இங்க விட்டுட்டு போய் வேற வேலை பார்த்துட்டு வரதுக்குள்ள அது காணோம். ஸோ அப்புறம் ராயன் கிட்ட கேட்டேன், "நீ எடுத்தியா?" இல்லன்னா. அப்புறம் அம்மா வந்து அவங்க அவங்க எப்போதும் ஸ்டாண்டர்டா பஃப் சாப்பிடுவாங்க. அவங்க ஃபேவரைட் பஃப்பு. அண்ட் அவங்க பஃப் முடிச்சுட்டாங்க. எங்கன்னு தேடினா, அங்க ஒரு ஒரு சீனியர் பெர்சன் வந்து என்னோட டேனிஷ் கஸ்டர்ட வந்து திருடி சாப்பிட்டுருக்காரு. ஸோ அவர்கிட்ட கேட்கலாம் எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு. ஹவ் வாஸ் த டேனிஷ் கஸ்டர்ட்? The taste was excellent. I also pinched some hot choco cookie and also the bagel. ஸோ கம் லெட்ஸ் கோ அண்ட் ஆஸ்க் ஜான் என்னெல்லாம் ப்ராடக்ட்ஸ் இருக்கு அண்ட் என்னெல்லாம் ஷெல்ஃப் லைஃப் என்னெல்லாம் பயங்கர டேஸ்டியாக இருக்கும். என்னோட பர்சனல் ஃபேவரட்ஸும் நான் சொல்லிடுறேன். ஸோ ஐ திங்க் கோகனட் பண்ணை வந்து ரீஸ்டாக் பண்ணியிருக்காங்க. இது சரியான ப்ராடக்ட். செம்ம ஃபன்னாக இருக்கும். என் அப்பாவோட ஃபேவரட் ஆக்சுவலி. அவர் வாங்கி வாங்கி சாப்பிடுவாரு. இப்போ அவருக்கு சுகர் கொஞ்சம் ஜாஸ்தியானால அதை கொஞ்சம் கட் பண்ணியிருக்காரு. பட் இட்ஸ் அ வெரி டேஸ்டி அண்ட் அ வெரி ஆத்தென்டிக் கைண்ட் ஆஃப் ப்ராடக்ட். உங்கள் ஃபேவரட் டிஷ் என்ன? என்னோட ஃபேவரட் கோகனட் பன். கோகனட் பன் தானா? நம்ம Okay, ஓல்ட் எல்லாருக்கும் பேக்கிங் ஃபேவரட். கம்பெனி கூட சிக்னேச்சர் கூட கோகனட் பன் தான். ஓகே ஃபாஸ்ட் மூவிங், ஃபாஸ்ட் செல்லிங் மேம். ஓகே. அப்புறம் சாக்லேட் கேரமல் பாப்கா இஸ் வெரி குட் மேம். ஓகே. அது ரொம்ப நல்லா இருக்கும் அது. சரி. அப்புறம் க்ரீம் க்ரோசான், குக்கி க்ரோசான்ஸ், ம் சிக்கன் பீஸாஸ், ம் மார்கரிட்டா பீஸாஸ். இந்த பையன் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. நிறைய சாப்பிட்டாரு ஆல்ரெடி. ஓகே மேம். அண்ட் தென் அப்புறம் ஓல்ட் ஃபேஷன் சாக்லேட் கேக் கூட நல்லா இருக்கும் மேம். ஓகே 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 அப்புறம் விக்டோரியா கேக்ஸ்ல உள்ள இன்சைடு வந்து பட்டர் க்ரீம் அண்ட் ப்ளூபெர்ரி க்ரீம் இருக்கும். ஓகே. அப்புறம் நம்ம ட்ரை கேக்ஸ் பனானா கேக், கேரட், சாக்கோ சிப் பவுண்ட், ம் அதுல கூட ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் நல்லா இருக்கும். டேஸ்ட் வெரி இந்த சேவரி இதுல சோ யூ ஹேவ் சிக்கன், மஷ்ரூம். சோ வெஜ் அண்ட் நான்வெஜ் செப்பரேட்டா இருக்கும்ல? செப்பரேட்லி இருக்கும். யூ வாண்ட் கேரட் பிரெட்டா? கேரட் கேக். கேரட் கேக்கா? திஸ் ஒன். இவருக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தே என் பாதி சொத்து அழிஞ்சு போகுது. சரி ஓகே, இது ஒன்று பேக் பண்ணுங்க. ஓகே மேம். ஆசம். எனக்கு இது பார்க்க இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போதே ரொம்ப டெம்டிங்கா இருக்கு. வெரைட்டி சூப்பரா இருக்கு. ஸோ புது அடிஷன்ஸ் ஏதாச்சும் லேட்டஸ்டா ஆட் பண்ணிருக்கீங்களா டு யுவர் மெனு? இல்ல மேம், நம்மகிட்ட எல்லாருமே முன்னில இருந்து இருக்கிற மெனூஸ் தான். ஓகே. ஸோ ஜான், இதெல்லாம் என்னது? சின்ன கேக் மாதிரி தெரியுது. இதெல்லாம் நியூ பென்டோ கேக்ஸ் மேம். Okay. நியூ லான்ச் பண்ணிருக்கோம். ஓகே. இல்ல ட்ரெடிஷனல் பிளாக் ஃபாரஸ்ட்ல லெமன், கோகனட், ஸோ ப்ளூபெர்ரி. இது வந்து எவ்வளோ பேர் சாப்பிடலாம்? ஐ திங்க் 4 மெம்பர்ஸ் சாப்பிடலாம். என் பையன் மட்டும் 4 கேக் சாப்பிடுவானே. ஸோ இது வந்து எவ்வளோ கேஜிஸ்? இல்ல 400 கிராம்ஸ். 400 grams. ஸோ ஒரு பர்சன் தனியா உட்காந்து சாப்பிடலாம். சாப்பிடலாம். Okay, so I'm here with a dear friend of mine, Mr. Shimon. He has 22 years of experience in the F&B industry and Old Madras Baking Company oda chief operating officer, correctா? கரெக்ட். Okay, so Shimon, எனக்கு நிறைய கேள்வி இருக்கு. ஓகே. And I think நிறைய பேர் who want to start a new business ஓட கேள்வியா தான் இருக்கும் இது. இப்போ எனக்கு பிரியாணி சாப்பாடு ரொம்ப சாப்பிட பிடிக்கும். பட் ஒரு ஸோ ரொம்ப ஃபுட் பத்தி பேஷனட்டா இருக்கிறவங்க தே வில் திங்க் ஓகே நம்ம ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிடலாம், ஒரு 10 லட்சம் இருக்கு. குட் ஐடியா, பேட் ஐடியா? 10 லட்சம் இருக்கு. அந்த 10 லட்சத்துக்கு என்ன பிசினஸ் ஆரம்பிக்கணுமோ அதை ஆரம்பிக்கணும். இல்ல ஃபுட்ல காசு போடலாமா? கண்டிப்பா காசு இந்த போடலாம். நம்பர் கண்டிப்பா காசு போடலாம். போடலாம். ஆமா. Success ஆ வரும். choose a right model. ஓகே. ஆமா. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டே ஒரு சாண்ட்விச் கடை ஆரம்பிச்சு ரொம்ப பேஷனட்டா ஆரம்பிச்சாங்க. ஒரு 2-3 ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து காசு போட்டு ஆரம்பிச்சாங்க. பட் நடுவுல வந்து அவங்க கேட்கும்போது ஐயோ தலை வலியா இருக்கு, ஸ்டாஃப் வந்து எனக்கு ஒரு நாள் இருக்காங்க, அடுத்த நாள் எங்க போறாங்கன்னே தெரியல, ரொம்ப ஆப்ரேஷனலா ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்கா இருக்கு. Right. ஸோ ஒரு 3 ரீசன். ஓகே, இதனால தான் ஒரு பிசினஸ் ஃபுட் பிசினஸ் சஸ்டெயின் ஆக மாட்டேங்குதுன்னா என்ன சொல்வீங்க? ஓகே. ஸோ when it comes to food business 3 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் கீ டிரைவர் ப்ராடக்ட். ஓகே. ஆமா. அடுத்தது வந்து ப்ராசஸ். ஓகே. அதுக்கு அடுத்தது பீப்புள். ஓகே. ஸோ ப்ராடக்ட் ப்ராசஸ் இருந்து பீப்புள், இந்த 3ல எது ஒன்று காம்ப்ரமைஸ் ஆனாலும் நம்மளோட சக்சஸ் ஸ்டோரி வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகே. ஆமா. ஸோ இது 3 விஷயமும் மூணு பக்காவா பார்த்துக்கணும். பக்காவா பார்த்துக்கணும். ஓகே. ஸோ நம்ம எப்பவுமே பீப்புளுக்கு ஒரு பேக்கப் நம்ம எப்பவுமே வச்சுட்டு இருக்கணும். ஓகே. ஒருத்தரை மட்டுமே ரிலை பண்ணி ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. ஓகே. கண்டிப்பா ஒரு 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 3 பேர் இருக்காங்கன்னா அந்த 3 பேருமே ஒரு 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 கிச்சன் இருந்ததுன்னா கிச்சன்லயும், ஃப்ரண்ட் எண்ட் இருந்ததுன்னா ஃப்ரண்ட் எண்ட்லயும் எல்லாத்துலயுமே ட்ரெயின் ஆயிருக்கும். ரைட். ஸோ பீப்புள் இஸ் நாட் பீப்புள் ஹூ கேன் கம் ஒர்க் கோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க நல்ல ட்ரெயின்ட் மேன் பவரா இருக்கணும். அவங்க ஸ்கில் செட்ஸ் எப்படி இருக்கணும்னா கிராஸ் ட்ரைனிங்னால அவங்க எந்த விஷயம்னாலும் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா
அவனை மோட்டிவேட் பண்ணி டெவலப் பண்ணி நம்ம Right. அங்க டிப்ளாய் பண்ணணும். Right. அப்ப So கண்டிப்பா we that's can the success. secret to a That's the successful secret. And entrepreneur. apart from all these things, Hmm. locality. Locality. Location is very important. Right. Okay. Okay. இன்னைக்கு வந்து we have seen a lot of big people coming in the floor. சென்னைக்கு நிறைய பேர் வராங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா என்னங்க கூட்டமே இல்லை அப்படின்வாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த லொகேஷன் அவங்களுக்கு ரொம்ப தப்பா Right. இருக்கும். Correct. Yeah, that makes sense. ஆமா என்னன்னா ஒரு there is a return traffic analysis which you have to do. ஒரு Oh, ரோடு இருந்ததுன்னா scientific-ஆ இருக்கே. Okay. ரோடு இருக்கு அப்படின்னா அந்த ரோட்ல வந்து எந்த பக்கம் போகும்போது crowd அதிகமா இருக்கு, வீட்டுக்கு போகும்போது தான் நிறைய பேர் இந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு போவாங்களா இருக்கும். ஆனா அவங்க ஆபீஸ்க்கு போற ரூட்ல நம்ம அந்த கடையை வச்சிருப்போம். Right. அப்ப கண்டிப்பா அது ஓடவே ஓடாது. வீட்டுக்கு போக வேண்டிய போது இருக்க சைடு அந்த பொருள் இருந்ததுன்னா அந்த பொருளை அங்க நிப்பாட்டி வாங்கிட்டு போவாங்க. அப்ப அடுத்து அங்க நிப்பாட்ட வேண்டியது என்னது, நிக்கணும்னா Right. பார்க்கிங் So தேவை. நிறைய சின்ன elements இருக்கு. டீடைல்ஸ் வந்து ரொம்ப கீ ஆமா. ஃபேக்டரா ஆமா, key இருக்கு. ரைட். factors ஆ சோ நம்ம இந்த ராமேஸ்வரம் கேஃபே கேட்டிருக்கோம், இன்ஸ்டாகிராம்ல பாத்துருக்கோம். 1 Correct. கோடி ஒரு நாளுக்கு பண்றாங்க. என்னவா இருக்கும் அவங்களோட இத நேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னவா இருக்கும் அவங்க சக்சஸ்ஃபுல் பிசினஸ் மாடலுக்கு? ஓகே. ஸோ ராமேஸ்வரம் கேஃபே த ஃபர்ஸ்ட் திங் அவங்க சூஸ் பண்ண லொகேஷன். ஓகே. இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சக்சஸ். அதுக்கு அடுத்தது அவங்க போட்டிருக்க ஒரு பீப்புளுமே who are from the ground. ஏன்னா இவங்க எடுத்துட்டு வந்து ஒரு வில்லேஜ் அந்த மாதிரி ஏரியால இருந்து ஆளை சூஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து இவங்க கம்ப்ளீட்டா ட்ரெயின் அண்ட் மோட்டிவேட் பண்ணிருக்காங்க. ஓகே. ஸோ ஸ்டிக்கினஸ் டு சிஸ்டம் வந்து ரொம்ப அதிகமாயிருக்கு. ரைட். அவங்க வேலையை விட்டு போகணுன்ற எண்ணத்துல வரமாட்டாங்க. இங்க இருந்து எப்படி க்ரோ ஆகணும்ன்றதுக்காக வந்திருப்பாங்க. ஓகே. இன்னொன்னு சாய்ஸ் ஆஃப் மெனு. அவங்களோட மெனு சாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா வெஜிடேரியன். ஓகே. இந்த வெஜிடேரியன் வந்துட்டாலே நம்மளுக்கு ஒரு பெரிய பாசிட்டிவிட்டி தான். ஓகே. சோ ஏன்னா நல்லா கறி சாப்பிடுவேனே. நம்ம சாப்பிடுவோம். அதுக்கு ஒரு எது இருந்தாலும் அதுக்கு நிறைய காம்படிஷன் இருக்கும். ரைட். ஆனா ஒரு பியூர் வெஜிடேரியனுக்கு உள்ள காம்படிஷன் ரொம்ப லெஸ்ஸா இருக்கும் மார்க்கெட்ல. ஓகே. சோ கேனிபலைசேஷன் ஆஃப் பிசினஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். ரைட். ஓகே. அதனால ராமேஸ்வரம் கேஃபே has become So, more successful. ஒரு ஃப்ரான்ச்சைசி மாடல் எடுத்துக்கலாமா இல்ல ஒரு நம்மளே தனியா ஒரு பிராண்ட் ஆரம்பிக்கிறது பெட்டரா? என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? என்ன எப்ப கேட்டாலுமே franchisee is not a model to choose. ஓகே. Create a model, create a brand, execute it in style and sustain that model and grow. சூப்பரா சொன்னீங்க. சோ ஓல்ட் மெட்ராஸ் பேக்கரி பத்தி கொஞ்சம் பேசலாம். உங்களோட ஃபேவரட் டிஷ் என்ன? என்னோட ஃபேவரட் டிஷ் வந்து பாத்தீங்கன்னா the bagels. So the bagel is very nice. ஓகே. bagel அதுக்கப்புறம் பாப்கா. பாப்கா பாப்கா. ஸோ இந்த ப்ராடக்ட்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு சவுத் இந்தியால ஓல்ட் மெட்ராஸ் பேக்கிங் கம்பெனி பண்ற அளவுக்கு எக்ஸ்க்ளூசிவா யாரும் பண்றது கிடையாது. ரைட். ஓகே. ஸோ இங்க பேகல் சாப்பிட்ட கஸ்டமர் வந்து வேற எங்கேயும் போய் ஒரு பெரிய ஒரு ஹோட்டல்ஸ்ல போனவங்க கூட இங்கிருந்து எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறது அதிகம். ஓகே. ஆமா, ஓகே. maybe அண்ட் அதனாலயே நான் நம்மளோட பிக்கெஸ்ட் பிளஸ் ஆஃப் கோர்ஸ் பிரிசர்வேட்டிவ்ஸ் இல்லன்றது நான் சொல்லிட்டேன். அதுதான் பெரிய ஸ்ட்ரெங்க். ப்ராஃபிட் கம்மியா இருந்தாலும் நம்ம மக்களுக்கு நல்லது பண்ற ஒரு விஷயம் இருக்கே. ஐ திங்க் அதனாலேயே ஐம் வெரி ஹாப்பி டு பி அ பார்ட் ஆஃப் த ஓல்ட் மெட்ராஸ் பேக்கிங் ஃபேமிலி. நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? what do you like to add to that? கண்டிப்பா. ஸோ ஆல் நேச்சுரல். ஸோ ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீன்றது ஒன்று, இன்னொன்று வந்து ஆல் நேச்சுரல். ரைட். எவ்ரி இன்கிரீடியன்ட் வாட் வி சூஸ் இஸ் பிக்ட் அண்ட் சோசன். ஸோ நாட் ஈஸிலி ஒரு மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. என்னனாலும் வாங்கலாம், என்ன மைதானாலும் யூஸ் பண்ணலாம், என்ன ஆட்டானாலும் யூஸ் பண்ணலாம்னு நம்ம யூஸ் பண்றது இல்லை. ஒவ்வொன்றுத்துக்கும் பிராண்ட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த பிராண்டை தவிர்த்து நம்ம எதுலையுமே மாறக்கூடாது. ஏன் மாறக்கூடாதுன்னா ஆர்கானிக்லி கம் டு மீ அப்படின்றத நாங்க என்ஷோர் பண்றோம். சூப்பர். நம்பர் 1. நம்பர் 2 நீங்க சொன்னதுதான் ப்ரிசர்வேட்டிவ் ஃப்ரீ. ப்ரிசர்வேட்டிவ்ன்றத என் கிச்சன்ல வந்து நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா I can pay you the money whatever you wanted அப்படின்னு சொல்லி நான் பெட்லாம் பண்ணியிருக்கேன். அந்த அளவுக்கு we are confident that our products are preservative free and baked fresh every day. நைஸ் நைஸ். நேத்து பேக் பண்ணது இன்னைக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ற விஷயமே கிடையாது. எவ்ரிடே பேக்கிங், எவ்ரிடே கஸ்டமர்ஸ்க்கு ஃப்ரெஷ்ஷா கொடுக்கணும். ஆசம். சோ தட் இப்போ என் பையனுக்கோ என் குழந்தைக்கு நான் வாங்கிட்டு போவேனா இந்த இடத்துல இருந்து அப்படின்னா வாங்கிட்டு போவேன். அந்த கான்ஃபிடன்ஸை எனக்கு கஸ்டமருக்கு வர வைக்கும். சூப்பர். நான் இன்னொரு விஷயம் நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, நிறைய பேக்கரி நம்ம விரும்பி போய் சாப்பிடுவோம். ஒரு நாள் சாப்பிடுற பஃப் அடுத்த நாள் ஐயோ என்னடா கொஞ்சம் பழசா இருக்கேன்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். ஓல்ட் மெட்ராஸ் பேக்கிங் கம்பெனில அதை நான் எப்போதுமே நோட்டீஸ் பண்ணதே இல்லை, இருந்ததே கிடையாது. ஒன்னு ஸ்டாக் இல்லாம இருக்கும். நான் அந்த என் பையனோட அந்த சின்னபனா இருக்கட்டும், எனக்கு பிடிச்ச அந்த எக் பஃபா இருக்கட்டும், இருக்கா கேட்பேன். ஸ்டாக் இல்லைன்னு சொல்றத தவிர அந்த பழைய திங்ஸை கொடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஏன்னா அடையார்ல இருக்கிற ஓல்ட் மெட்ராஸ் பேக்கரி கம்பெனிக்கு நான் அடிக்கடி போவேன். ஸோ அந்த ஒரு குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஐ ஹோப் திஸ் பிராண்ட் கண்டினியூஸ் டு க்ரோ. Sure. Thank you. Thank you so much. Pleasure meeting you. Yeah.